ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். பாலை வச்சு பால்கோவா பண்ணியிருப்பீங்க, தேங்காவை வச்சு பால்கோவா பண்ணியிருக்கீங்களா? வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கேன். தேங்காயில் உள்ள அந்த கருப்பு கலர் தோலை மட்டும் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியே நான் ஒரு முழு தேங்காவை நல்லா அதோட தோலை மட்டும் நீக்கிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பல்ஸில் விட்டு எடுத்துக்கலாம். நான் சொல்கிறது பல்ஸில் அரைக்கக்கூடாது, அப்போ தான் நமக்கு நல்லா துருவின மாதிரி தேங்காய் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பல்ஸில் விட்டு எடுத்துருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தேங்காவை துருவி எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் ரெடிமேடாக வாங்கினா டெசிகேட்டட் கோகோனட் அது வாங்கிக்கோங்க. இது வீட்டிலே பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் நாம் துருவி வச்சுருக்க அந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா வறுத்து எடுக்கணும். இதில் நெய்யோ அல்லது எண்ணெய் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்ல. ஜஸ்ட்டு அதை வறுத்து எடுத்தால் மட்டும் போதும். நமக்கு தேங்காய் ஃபுல்லாக ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா உதிரியாக அளவுக்கு தேங்காவை நாம் வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது வேறு ஒரு கடாயில் 1.25 கப் பால் விட்டுக்கலாம். பால் நான் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துருக்கிறேன். அதுதான் உங்களுக்கு நல்லா க்ரீமியாக இருக்கும். அதனால் நீங்கள் 1.25 கப் பால் எடுத்துக்கோங்க. பால் எடுத்து இதை நல்லா காய வச்சுக்கலாம். இந்த தேங்காய் பால்கோவா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் பால்கோவா விடவே இது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா உதிரியாக தேங்காய் ஃபுல்லாக ரெடியாகி வந்துடுச்சு. நமக்கு பாலும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது 1.25 கப் பாலுக்கு 3/4 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை டைரெக்டாகவே நீங்கள் பாலில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் டைரெக்டாக வெல்லத்தை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா திரியாக வரும். ஆனால் இது இன்னுமே நல்லா தெரியணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு பால் நல்லா திரிஞ்சு வருதோ அந்த அளவுக்கு நல்லா திரித்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பால் நமக்கு ஓரளவுக்கு நல்லா திரிய ஆரம்பிச்சிருச்சு. இது திரியறதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வாசனைக்காக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் துருவல் 1 கப் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஒரே கப்பில் தான் நம்ம எடுத்துருக்கோம். 250 ml கப்பில் தான் எடுத்துருக்கோம். 1.25 கப் பால், 3/4 கப் வெல்லம், 1 கப் தேங்காய் துருவல். இது எல்லாத்தையுமே இதே அளவு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நமக்கு நல்லா ஓரளவுக்கு ரெடியாகி வந்துடுச்சு. பட் இது எப்படி இருக்கணும், நல்லா உதிரியாக வர்ற அளவுக்கு நமக்கு வரணும். இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கோங்க. இப்போது இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் கம்மியாக தான் தண்ணி காமிச்சிருக்கேன். பட் 1/2 கப் தான் தண்ணி இதில் எடுத்துக்கணும். ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கணும். நீங்கள் 1/2 கப் பால் பவுடருக்கு 1/2 கப் தண்ணி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த பிராண்ட் பால் பவுடர் வேணால் எடுத்துக்கலாம். நான் இது வித்து சுகர் பால் பவுடர் எடுத்துருக்கிறேன். இப்போது இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பால் பவுடரை நல்லா வெறும் தண்ணியில் நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து நல்லா எடுத்துக்கிட்டாச்சு. அதே சமயத்தில் நமக்கு தேங்காய் அப்புறம் வெல்லம் சேர்த்த பால் எல்லாமே நமக்கு நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் கரைச்சி வச்சுருக்கிற இந்த பால் பவுடரையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இந்த பால் பவுடர் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்களா, நமக்கு நல்லா பிளெண்ட் ஆகி வரும். அதாவது அந்த பிசுபிசுப்பு தன்மையை நமக்கு நல்லா கொடுக்கும். அதனால தான் இதை நம்ம ஆட் பண்ணுறோம். இதையும் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லாம் எதுவும் வைக்காதீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த பால் பவுடரை உறிஞ்சி எடுத்துருச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா உதிரியாக வரணும் அந்த தேங்காய். அப்போ தான் நமக்கு அந்த ஷேப்புக்கு கொண்டு வரதுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள். இதுதான் உங்களுக்கு கரெக்டான பதம். நீங்கள் ஜஸ்ட் அந்த கரண்டில் எடுத்து போடும்போது நல்லா உதிரியாக வரணும். இப்போ நமக்கு தேங்காய் பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எண்ணெய் ஷேப்பில் வேணால் கொண்டு வரலாம். ஜஸ்ட்டு உருண்டை மாதிரி பிடிச்சி அப்படியே எண்ணெய் ஷேப்பில் கொண்டு வந்தாலும் நமக்கு கரெக்டாக வரும். இது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.